ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் செம்பட்டிக்கும் இடையே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ் ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அந்த டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துட்டு வரும்போது அந்த சினிமா கதையை கூட பேச மாட்டாங்க. அதற்கு பதிலா அந்த பகுதியில் இருக்க ஒரு புளிய மரத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுவாங்க. அந்த மரத்துக்கு ஊர்க்காரங்க வச்ச பெயரு தலை தூக்கி புளிய மரம். அந்த மரம் 300 வருடங்கள் பழமையான மரம். அந்த மரத்தோட உச்சி கிளை ஒரு ஆள் தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மரம் ஒரு சாதாரண மரம் இல்ல, மிக பெரிய அமானுஷ்யத்தை அந்த மரம் ஒளிச்சு வச்சிருந்துச்சு. அந்த மரத்துல கருமுனின்னு சொல்லக்கூடிய ஒரு முனி ஒன்று பல வருடங்களா தஞ்சம் அடைஞ்சிருந்திருக்கு. அந்த முனி இரவு நேரங்களில் தனியா ஒத்த சத்தையில போனவங்களை நிறைய பேரை காவு வாங்கினதாக சொல்லப்படுது. அவ்வளவு மர்மங்கள் நிறைந்த அந்த புளிய மரத்துக்கு அடியில தான் நள்ளிரவு நேரத்துல ஒரு இளைஞர் ஒருவர் மது அருந்தி இருக்காரு. அதற்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறி போச்சு, மேலும் அந்த இளைஞர் அந்த முனியால எப்படி பழி வாங்கப்பட்டாருங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபைங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டிக்கு இடையே உள்ள ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. மேலும் இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணனோட அப்பாவோட நண்பர் செந்தில்குமாருக்கு தான் நடந்திருக்கு. ராதாகிருஷ்ணனோட அப்பா பெயர் லட்சுமணன். லட்சுமணனும் செந்தில்குமாரும் கட்டிட வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதாவது கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு 30 வயது இருக்கும். திருமணமாகி குழந்தைகளும் இருந்திருக்காங்க. செந்தில் அவரோட மனைவி மற்றும் குழந்தைகள் மேல ரொம்பவே அன்பா இருந்திருக்காரு. குடும்பத்தில் இருக்க நபர்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அதே போல அந்த ஊர்க்காரங்க கிட்டையும் எல்லார் மேலையும் அன்பா இருந்திருக்காரு. மேலும் அந்த ஊர்க்காரங்க எல்லார் மேலையும் பிரியமா இருந்திருக்காரு. இந்த செந்தில்குமாரும் லட்சுமணனும் சின்ன வயதுல இருந்தே அவங்க ஊர் கம்மாயில போய் மீன் பிடிக்கிறது, அப்படி பிடிச்ச மீன்களை காட்டுக்குள்ள இருக்க காய்ந்த சருகுகளை போட்டு சுட்டு சாப்பிட்றத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இப்போ பெரிய ஆளா ஆனதுக்கு பிறகும் கூட அந்த கம்மாயில போய் மீன் பிடிக்கிறது, சமைச்சு சாப்பிட்றது, சாராயம் குடிக்கிறதுன்னு பொழுத ஜாலியா கழிப்பாங்க. ஊருக்குள்ள செந்தில் அவங்க கிராமத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆளா வந்து நிப்பாரு. இந்த மாதிரி பொது சேவைகள் செய்யறதுல முதலிடத்துல இருந்திருக்காரு. இதனாலே செந்திலுக்கு கிராமத்து மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் அந்த கிராமத்துல வார்டு மெம்பர் எலெக்ஷன் நடந்திருக்கு. செந்தில் அந்த எலெக்ஷன்ல நின்று இருந்திருக்காரு. ஆல்ரெடி மக்கள் கிட்ட செல்வாக்கு நிறைந்த செந்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு வார்டு மெம்பரா ஆயிருக்காரு. இந்த செந்தில் காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து அந்த ஊருக்கு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளுக்காக வார்டு மெம்பர்ங்கிற முறையில வேலை பார்த்திருக்காரு. அவ்வளவு வேலை பழுக்கள்லையும் விடுமுறை நாட்கள்ல லட்சுமணனோட சேர்ந்து மீன் பிடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது போன்ற பொழுதுபோக்குகளையும் ஈடுபட்டிருக்காரு. இப்படித்தான் இவங்களோட லைஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்திருக்கு. செந்தில் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வருமானம் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. சாதாரணமா கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருந்தவரு இப்போ பில்டிங் கான்ட்ராக்டரா ஆயிருந்தாரு. செந்திலுக்கு வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே போகுது. ஊருக்குள்ள வெள்ளையும் சொல்லையுமா மைனர் மாதிரி வளம் வந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செந்திலும் லட்சுமணனும் அவங்க ஊர் கம்மாயில போய் மீன் பிடிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மீன்கள் நிறைய கிடைச்சிருந்திருக்கு.
உடனே செந்தில் என்ன சொல்றாருன்னா, டே லட்சுமணா போடா போய் சாராயம் வாங்கிட்டு வா, இன்னைக்கு மீன் நிறைய இருக்கு, இங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொன்னதும் லட்சுமணனுக்கும் ஆசை அதிகமா இருந்திருக்கு. உடனே சாராய கடைக்கு போய் சாராயம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் அந்த மீன்களை கொண்டு வந்து அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கு பக்கத்திலே வச்சு சமைச்சிருந்திருக்காங்க. அப்படி சமைச்சு முடிச்சுட்டு அந்த மரத்தடிக்கு அடியில உட்காந்தே சாராயத்தை குடிச்சிட்டு அந்த மீனை சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பக்கமா வந்து அந்த கிராமத்து பெரியவர் செந்திலையும் லட்சுமணனையும் கண்டிச்சிருக்காரு. பல காலமா நம்ம கிராமத்து மக்கள் யாருமே இந்த மரத்தடிக்கிட்ட போக மாட்டாங்க, நீங்க எதுக்குடா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த மரத்துல கருமுனி இருக்குடா, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஆளையே காலி பண்ணிரும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வீட்டுக்கு எழுந்திரிச்சு போங்கடான்னு சத்தம் போட்டு இருந்திருக்காரு. அதுக்கு லட்சுமணனும் செந்திலும் நீங்க எல்லாம் நம்புற அந்த மூட நம்பிக்கைய பொய்யாக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க உட்காந்து சாப்பிட்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெரியவர் நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. செந்திலும் லட்சுமணனும் அந்த சாராயத்தெல்லாம் குடிச்சிட்டு அந்த மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு செந்திலும் லட்சுமணனும் வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கிராமத்தை சேர்ந்த கணவனால கைவிடப்பட்ட மல்லிகான்ற பெண் செந்தில் கிட்ட வந்து வேலை கேட்டு இருந்திருக்காங்க. செந்தில் அந்த பெண்ணை அவரோட கான்ட்ராக்ட்ல சித்தாள் வேலைக்கு சேர்த்திருக்காரு. சித்தாள் வேலைனா கலவை கலக்கிறது, செங்கல் சுமக்கிறது, மண்ணள்ளி போடுறது போன்ற வேலைகளுக்காக மல்லிகாவை சித்தாளா சேர்த்திருக்காரு. தினமும் அந்த பெண்ணை அவரோட பைக்ல காலையில வேலைக்கு கூட்டிட்டு போறது, சாயங்காலம் மறுபடி வந்து வீட்டுல விடுறது மாதிரி இருந்திருக்காரு. இந்த மாதிரி தினமும் மல்லிகாவை அவரோட பைக்ல கூட்டிட்டு போறதுனால அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளாக நாளாக அந்த நெருக்கம் காதலா மாறுது. செந்தில் அந்த மல்லிகா கூட நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு. மல்லிகா வீட்டுக்கு அடிக்கடி தனிமையில போய் மல்லிகாவை சந்திச்சிருக்காரு. அவங்க கூட உறவுலையும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க விஷயம் லட்சுமணனுக்கு தெரிய வருது. செந்திலோட நண்பர் லட்சுமணன் செந்தில கண்டிச்சிருக்காரு. வேணாண்டா செந்தில், குடும்பம் கெட்டு போயிரும், அந்த பெண்ணோட பழகிறத நிறுத்திக்கேன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. ஆனா செந்தில் லட்சுமணன் கிட்ட என்னால அவளை மறக்க முடியாதுன்னு திடமா சொல்லி இருந்திருக்காரு. இதனாலே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்க நட்பும் முறிஞ்சு போயிருது. அதற்கு பிறகு லட்சுமணன் வேற பக்கம் தனியா வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ செந்தில கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அவரோட மனைவிக்கு தெரியாம அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய பக்கம் சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வருமானத்துல பாதிய அந்த பெண்ணுக்கு செலவு செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் அவங்க கிராமத்து டூரிங் டாக்கீஸ்ல ஒரு நல்ல படம் வெளியாயிருந்திருக்கு. உடனே செந்தில் மல்லிகா கிட்ட இன்னைக்கு நைட் ஷோ சினிமாவுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. மல்லிகாவும் அன்று சினிமாவுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அப்படி மல்லிகாவும் செந்திலும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது செந்தில் என்ன சொல்றாருன்னா, நீ முன்னாடி தியேட்டர்கிட்ட போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கிட்ட போயிருக்காரு. அப்போ அவர் இடுப்புல சொருகி வச்சிருந்த அந்த சாராய பாட்டிலை எடுத்து அதுல பாதியே குடிச்சிருந்திருக்காரு. அந்த மீதி சாராயத்தை அந்த மர பொந்துக்குள்ள வச்சுட்டு மல்லிகாவை கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்காரு. அப்படி தியேட்டருக்கு போனவங்க அந்த சினிமாவை ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிச்சு பார்த்துருந்துருக்காங்க. சினிமா முடிஞ்சு செந்திலும் மல்லிகாவும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கு பக்கத்துல வந்ததும் செந்தில் மல்லிகா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ முன்னாடி ஆளுகளோட சேர்ந்து நடந்து வீட்டுக்கு போ, நான் அவுட் சைடு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. மல்லிகாவும் சரி பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுகளோட சேர்ந்து நடந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ செந்தில் அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னு மர பொந்துல வச்சிருந்த அந்த சாராய பாட்டில எடுத்துக்கிட்டு அந்த மரத்தோட அடியில உட்கார்ந்துருக்காரு. இன்டர்வல்ல வாங்கின அந்த கடலை மிட்டாயும் முறுக்கையும் கடிச்சுக்கிட்டு அந்த சாராயத்தை குடிச்சிருக்காரு. ஒரு சிகரெட் ஒன்னா பத்த வச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல வழக்கத்துக்கு மாறா மிக பெரிய காத்து சூறாவளி மாதிரி அடிச்சிருக்கு. எனக்கு சாராயம் குடு, எனக்கு சாராயம் குடுன்னு ஒரு குரல் கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பதறி போன செந்தில் சுத்தியும் முத்தியும் பார்த்திருக்காரு. மறுபடி அந்த குரல் எனக்கு சாராயம் குடு, எனக்கு சாராயம் குடுன்னு ஒலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த குரல் மேல இருந்து தான் கேக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் மரத்துக்கு மேல பார்த்திருக்காரு. அதை பார்த்த செந்திலுக்கு அள்ளு விட்டுது. மேல ஒரு கருப்பு உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்ச மாதிரி சடை சடையா உட்கார்ந்து இருந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஆண் மாதிரியும் தெரியல, பெண் மாதிரியும் தெரியல, கருப்பு கலர் ஷேடோ மாதிரி இருந்திருக்கு. அது செந்தில் எதிர்பார்க்காத நேரத்துல செந்திலுக்கு முன்னாடி ஜங்குன்னு வந்து குதிச்சிருக்கு.
இப்போ செந்தில பார்த்து எங்கடா என் சாராயம் சொல்லி சடார்னு செவுலோட அடிச்சிருக்கு. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத செந்தில் இப்போ பயத்துல உறைஞ்சு போயிடுறாரு. அந்த முனி இந்த மாதிரி அடிச்சதும் செந்தில் கையில வச்சிருந்த பொருள்களை எல்லாம் போட்டுட்டு உயிர் பிழைச்சா போதும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்காரு. இப்போ செந்தில் வேகமா வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தட்டி இருக்காரு. வீட்டு கதவை திறந்த மனைவி, இந்நேரத்துக்கு எங்க போனீங்க, ஏன் இப்படி படபடன்னு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் இல்லடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வீட்டுக்குள்ள வந்த மனைவி கிட்ட எதுவுமே இத பத்தி சொல்லாம சத்தம் இல்லாம அமைதியா படுத்து தூங்கி இருந்திருக்காரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் செந்திலுக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சிருக்கு. கண்கள் ரெண்டும் கோவாப்பழம் மாதிரி செவந்து போய் பார்க்கறதுக்கே விகாரமா காணப்பட்டிருந்திருக்காரு. செந்திலோட நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கு. வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போகாம அந்த புளிய மரத்தடியிலே போய் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவரையும் அறியாம தன்னந்தனியா பேச ஆரம்பிச்சிருக்காரு. செந்திலோட மனைவி செந்தில் கிட்ட என்னங்க வேலைக்கு போகலையான்னு கேட்டா பயங்கரமா மனைவி கிட்ட சண்டை போட்டு இருந்திருக்காரு. எனக்கு தனிமை வேணும், அங்கதான் எனக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடி அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கு அடியிலே போய் உட்கார்ந்து இருந்திருக்காரு. செந்திலோட இந்த மாற்றத்தை பார்த்து அவர் மனைவி தலையில அடிச்சு அழுது இருந்திருக்காங்க. என்னோட கணவர் ஊரே பொறாமப்படுற அளவுக்கு இருப்பாரு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு தெரியலையே, யார் கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலையேன்னு கத்தி கதறி அழுதுருக்காங்க. செந்தில் நல்லா தான் வீட்டுல வந்து சாப்பிட்றாரு. ஆனா நாளுக்கு நாள் அவர் உடல் மெலிஞ்சுக்கிட்டே போகுது. கண்ணை சுத்திலும் கருவளையம் விழுந்து பாக்குறதுக்கே விகாரமா இருந்திருக்காரு. செந்தில் இந்த மாதிரி அந்த புளிய மரத்தடியில போய் தனியா உட்காந்து பேசுறத பார்த்த ஊர் மக்கள் செந்திலுக்கு மனநலம் பாதிச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. அப்படித்தான் ஒரு நள்ளிரவு நேரம் செந்தில் வீட்டுக்கே போகாம அந்த புளிய மரத்தடியில உட்காந்து யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கமா வந்த சாம கோடாங்கி யாரோ ஒரு ஆள் மரத்தடியில உட்காந்து பேசுறாருன்றத உத்து கவனிச்சிருக்காரு. அப்போ அந்த சாம கோடாங்கியோட கண்ணுக்கு அந்த மரத்துக்கு அடியில ஒரு பெரிய உருவம், மனிதனை விட 2 மடங்கு உயரமான ஒரு கருப்பு உருவம் செந்தில பக்கத்துல உட்கார வச்சு மிரட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த சாம கோடாங்கிக்கு அள்ளு விட்டுருது. இந்த நேரத்துல நம்ம அங்க போனோம்னா நம்மளையே அதை அடிச்சிரும்னு சொல்லி பயந்துட்டு விறுவிறுன்னு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில ஊருக்குள்ள எப்பவும் போல குறி சொல்ல வந்திருக்காரு. அப்போ செந்தில் வீட்டுக்கிட்ட வந்து நின்னு குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட மனைவி கிட்ட வந்து சாம கோடாங்கி என்ன குறி சொல்றாருன்னு கவனிச்சிருக்காங்க. அப்போ சாம கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, உன்னோட கணவன் மிகப்பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கான், அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. உன்னோட கணவர் ஒரு முனியோட பிடியில சிக்கி இருக்கான், அவனை உயிரோட நீ காப்பாத்தணும்னா நாளைக்கு காலையில சுடுகாட்டு காளி கோயிலுக்கு அவனை கூட்டிட்டு வா. சுடுகாட்டு காளியோட எல்லைக்குள்ள வந்துட்டா எந்த ஒரு தீய சக்தியாலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு செந்திலோட மனைவி அவருக்கு 10,4 ரூபா காணிக்க கொடுத்திருக்காங்க. அன்று இரவு 8 மணி அளவுல செந்தில் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அவரோட மனைவி வீட்டு வாசல்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைகள் 2 படுக்கை அறையில தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்த செந்தில் கிட்ட அவரோட மனைவி எங்கயா போயிட்டு வரேன்னு கேட்டிருக்காங்க. ஆனா செந்தில் அவர் மனைவி கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சாப்பாடு சாப்பிடுறியா, நான் சாப்பாடு போடவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு செந்தில் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட படுக்கையில போய் படுத்திருக்காரு. இப்போ அவரோட மனைவி வீட்டு கதவை பூட்டுறதுக்காக வாசற்படிக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல செந்தில் வீட்டுக்குள்ள யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. இந்தா வந்துட்டேன், நான் வந்துடவா, இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்கு. செந்தில் அந்த மாதிரி பேசுறத கேட்ட அவர் மனைவி தன்னோட குழந்தைகள்கிட்ட தான் அவர் ஏதோ பேசுறாருன்னு நினைச்சாங்க. ஆனா செந்தில் சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொன்னது அவர் மனைவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ அவர் மனைவி வீட்டுக்குள்ள வந்து படக்குன்னு பார்த்திருக்காங்க. செந்திலுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துருக்கு. அது கூட தான் செந்தில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து பயந்து போன அவர் மனைவி கத்திக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள பேய் இருக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அக்கம் பக்கத்தார் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துருக்காங்க. அவர் மனைவி சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்ல, செந்தில் மட்டும் தனியா படுத்திருந்திருக்காரு. அதுக்கு செந்திலோட மனைவி, இல்லங்க நான் கண்ணால பார்த்தேன், என் கணவருக்கு பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெரியவர், உன்னோட கணவர் எப்ப பார்த்தாலும் அந்த தலதூக்கி புளிய மரத்துக்கு அடியில தான் போய் உட்கார்றான், ஏதாவது காத்து கருப்பு அண்டி இருக்கும், நம்ம ஊர் கோவில் பூசாரி கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வாமான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அக்கம் பக்கத்தார் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. செந்திலோட மனைவி அவர் பக்கத்துல போய் அவரை எழுப்புறதுக்கு பயந்துகிட்டு மெதுவா போய் எழுப்பியிருக்காங்க. வாங்க கோவிலுக்கு போய் ஒரு எட்டு மந்திரிச்சிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டுருக்காங்க.
அவரோட மனைவி அந்த மாதிரி கூப்பிட்டதும் செந்தில் கத்தி கதறி இருக்காரு. நான் கோவிலுக்குலாம் வரமாட்டேன், என்னை கோவிலுக்கு கூப்பிடாதன்னு சொல்லி ஆங்காரமா கத்தி இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுனால கணவன் மனைவி 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் என்னதான் இப்படி சண்டை போட்டாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாருமே என்னான்னு கூட வந்து கேட்கல. என்ன காரணம்னா கடந்த 10 நாட்களா செந்திலும் அவர் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சண்டையோட முடிவுல செந்திலோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நாளை காலையில பொழுது விடியட்டும், நம்ம ஊர்க்காரங்களை வச்சே உன்னை அந்த கோயிலுக்கு மந்திரிக்க கூட்டிட்டு போறனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு படுத்து இருந்திருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். செந்தில் முழிச்சு பார்த்து இருந்திருக்காரு. அவரோட மனைவி குழந்தைகள்லாம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை திறந்து வெளியே போயிருக்காரு. ஊரே பயங்கர அமைதியா இருந்திருக்கு. இப்போ செந்தில் ஓட்டமா ஓடி போய் அந்த தலை தூக்கி புளிய மரத்துக்கு அடியில போய் நின்று இருந்திருக்காரு. அப்படி போய் அங்க நின்னவரு அந்த மரத்து மேல ஏறி தன்னோட வேஷ்டியாலே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அவரோட மனைவி பக்கத்துல படுத்திருந்த கணவரை காணமேன்னு ஊருக்குள்ள பூரா தேடி இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த ஊர்க்காரங்க, உன்னோட கணவர் அந்த தலை தூக்கி புளிய மரத்துல இருந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி தொங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட செந்திலோட மனைவி துடிதுடிச்சிருக்காங்க. அந்த மரத்துல இருந்த கருமுனி தான் செந்தில பழி வாங்குச்சுன்றத அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்பி இருக்காங்க. செந்திலோட உடலை ஊருக்குள்ள கொண்டு வராமலே ஊருக்கு வெளியே வச்சே நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த தலை தூக்கி புளிய மரம் பக்கத்துல போறதுக்கே கிராமத்து மக்கள் பயந்துருக்காங்க. என்ன காரணம்னா அந்த கருமுனி யாரையாவது பழி வாங்கிரும்னு பயந்துருக்காங்க. செந்தில் இறந்த சில நாட்கள்ல அந்த டூரிங் டாக்கீஸையும் மூடி இருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா தான் இருக்கு. இன்னமும் அந்த தலை தூக்கி புளிய மரத்துல அந்த கருமுனி ஆளுகளை காவு வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.